Hello friends, welcome to Vaigai suvai kitchen. This is suvaigalin sangamam. இன்னைக்கு நம்ம வெஜ் மயோனைஸ் சாண்ட்விச் வந்து செய்ய போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற வெஜிஸ் வச்சு குயிக்கா வந்து செஞ்சிரலாம். சோ சாண்ட்விச்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுலயே மயோனைஸ் சேர்த்து செய்யும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காவோ பிரேக்ஃபாஸ்டாவோ நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி காய்கறிகள்லாம் ஆட் பண்ணியிருக்கனால குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும். வாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம் 1 எடுத்துருக்கேன். குடமிளகா வந்து 1 எடுத்து அதையும் நல்லா பொடிசாக எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சாப் பண்ணிக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸ் வந்து 1 எடுத்து அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெட்டு வந்து தேவையான அளவு. அப்புறம் நான் இங்கே ஒரு கேரட்டை எடுத்து அதை வந்து நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே வந்து குக்கம்பர் இருக்குது, அதையும் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம கேபேஜ் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு கேபேஜ் எடுத்து அதையும் நல்லா பொடிசாக சேர்த்துக்கிறேன். மின்ட் சட்னி, புதினா சட்னி இருக்குது, அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நமக்கு தேவை 1/4 கப் மயோனைஸ், அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப் ப்ரெட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு அது ஒரு 1/4 கப் இருக்குது. ஸோ நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான அளவு பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இப்போ ஒரு பவுலில் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க குடமிளகாயை வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கேரட் வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோசையும் வந்து சேர்த்துட்டு கூடவே குக்கம்பர் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த கேரட்டை இதை வந்து நீங்கள் திருவி கூட போட்டுக்கலாம். இப்போது கூடவே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து அதையும் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு மயோனைஸ் வந்து சேர்த்துக்க போகிறோம். மயோனைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சாலட் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம மயோனைஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பெப்பரும் சேர்த்துக்கலாம் விருப்பம் இருந்தால். ஸோ இப்போ நான் கொஞ்சம் பட்டர் எடுத்து அதை வந்து ப்ரெட்டோட 2 பக்கத்துலேயும் வந்து நல்லா அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ப்ரெட் ஃபுல்லாமே நம்ம அப்ளை பண்ணிடுறோம். இப்போது நம்ம மயோனைஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து இது ப்ரெட்டுக்கு மேலே வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி பொடிசாக நறுக்கும்போது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை வந்து துருவியும் போட்டுக்கலாம், துருவி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போது இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இப்போ நல்லா சாண்ட்விட்சை வந்து மூடி வச்சிடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீஸ் வச்சு செய்ய போகிறோம். இப்போ வந்து ப்ரெட்டில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மின்ட் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டொமேட்டோஸை வந்து ஸ்லைசஸாக நறுக்கி வைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி டொமேட்டோ மற்றபடி ஆனியன் இதையும் வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து மயோனைஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கூடவே நான் இங்கே சீஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து 2 பக்கமும் பட்டர் தடவி வச்சுட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இதையும் நம்ம வந்து க்ரில் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை ஜென்டிலாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு க்ரில் பண்ணும்போது உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வராது. இப்போ வந்து ஒரு க்ரில் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரி சாண்ட்விட்சையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து லோ ஃப்ளேமில் 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அது வந்து நல்லா உங்களுக்கு கோல்டன் கலரில் வர மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸோ செய்யணும் போது செஞ்சிடலாம். இப்போ நம்ம சாண்ட்விச் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண சீஸ் தனியாகவும் ஆனியன்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி ப்ரெட்டும் நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் டொமேட்டோ கெச்சப்பை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நீங்கள் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வைகை சுவை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம்.